இது வரைக்கும் தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சாங்க, அந்த பக்கம் வந்தாங்க, இந்த பார்டரில் வந்தாங்கன்றது தான் ஒத்த சத்தம், 2 பேர் இந்த பக்கமும் இருக்கு, அந்த பக்கமும் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி வந்தது இது தவிர்த்துருக்கலாம். தேவையில்லாத ஒரு சண்டை 2 பேருக்குமே. ஏற்கனவே பாகிஸ்தான் டவுனில் இருக்குது. நம்மளுக்கும் பொருளாதாரத்தில் நம்ம உயர்ந்திருந்தால் கூட தேவையில்லாத 2 கண்ட்ரிக்கும் அது வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் பீப்புள். எல்லாருக்கும் உயிருன்றது ஒரு முக்கியமான ஒன்று. தேவையில்லாத போய் சண்டை போட வேண்டியது இல்லைன்றது என்னுடைய கருத்து. ராஜீவ்காந்தி சொல்லலாம். ராஜீவ்காந்தி ரொம்ப நல்லா தான் பண்ணார். அவர் துரதிருஷ்டம், பாம்பு அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. அவர் நல்லா தான் பண்ணியிருந்தார். இப்போ இவர் பெஸ்ட்டுன்றதுல ஒன்றுமே கிடையாது. நம்ம இலங்கையிலேருந்து நம்ம தமிழ் மீனவர்கள் எல்லாரையும் சுட்டு கொண்டு தான் இருக்கிறான். சரிங்களா, அதுக்கான எந்த ஒரு முடிவுமே அதுக்கான தீர்வே இன்னைக்கு வரைக்கும் எடுக்கலையா அவர்? அவனும் பக்கத்தில் தானே இருக்கிறான். பாகிஸ்தான் மட்டும் உனக்கு கண்ணு தேடுது, இலங்கை தெரியலையா அவனுக்கு? அதையும் பண்ணலை இவர் பெஸ்ட்டுன்னா அதுலேயும் பண்ணிடணும்ல. நம்ம தமிழ் மீனவர்கள் தானே. நம்ம தமிழ் மீனவர்கள்னா அவங்களுக்கு கண்ணே தெரியறது கிடையாது. இதுக்கு மட்டும் அவங்களுக்கு எப்படி பெஸ்ட்டுன்னா என்ன பெஸ்ட்டு? அவர் ஒன்றும் இல்லை. இங்கே தமிழ்நாட்டிலையும் ஒன்றும் இல்லை, இந்தியாவிலேயே அவர் ஒன்றும் இல்லை. சும்மா ஏதோ ஃபார்மாலிட்டி இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. இந்த ஓட்டு பெட்டியில் வந்துட்டார் அவர். மற்றபடி ஜனங்க அவரை தேர்ந்தெடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் தெரியல. I don't know the politics at that time. Now I know something about somewhat about it. That's enough.